எல்லாருக்கும் ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இன்னைக்கு நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 36. இன்னும் எக்ஸாக்டாக 14 டேஸ் தான் இருக்குது நம்ம சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா 2 வீக்ஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ சூப்பராக ஃபோக்கஸ்டாக இன்டென்சிவாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் வந்து நம்ம பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டே 1லேருந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. உங்களோட டயட்டும் சரி, உங்களோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபோக்கஸ்டாக பண்ணுங்கள். ரிமைனிங் உள்ள டேஸை சூப்பராக ஃபாலோ பண்ணி 50th டே வந்து எல்லாரும் நல்லா வந்து ஒரு ரிசல்ட் வந்து ஹாப்பியான ஒரு மைண்ட் செட்டோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு நாளும் புது புது சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கீங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது பார்க்கும்போது. ஸோ நம்ம சேலஞ்சில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன் எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போங்க. என்ன டவுட்ஸ் இருந்தாலும் சரி, எதுனா பர்டிகுலர் டாபிக் பற்றி நீங்கள் கிளாரிஃபை பண்ணணும், இல்லை தெரிஞ்சுக்கணும், நம்ம இன்னும் நிறையா டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சாலும் தாராளமாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணி கேளுங்க. நம்ம கண்டிப்பாக பர்சனலாகவும் ரிப்ளை பண்ணுவேன். நம்ம வீடியோஸ்லேயும் இன்னும் டீட்டெயில்டாக வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து சூப்பராக டிஸ்கஸ் பண்ணி நல்ல ஒரு கிளாரிட்டி வந்து கொடுத்துடலாம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நீங்களும் வெயிட் லாஸ் ரிலேட்டட் நிறைய டிப்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்பப்போ நம்ம அனௌன்ஸ் பண்ணுற வெயிட் லாஸ் சேலஞ்சிலலாம் நீங்களும் ஜாயின் பண்ணி நல்ல ரிசல்ட் வந்து பார்க்கணும். சூப்பராக உங்களோட வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஒர்ஸ்ட் நம்ம ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு பர்சனாலிட்டியாகவே எப்படி வந்து ஒரு சூப்பரான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குறது, நம்மளே எப்படி டே பை டே அப்டேட் பண்ணுறது, எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி நிறையா வீடியோஸ், ஸோ வெயிட் லாஸ் ரிலேட்டடாக நிறைய டிப்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஸோ எல்லாமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வெயிட் லாஸ் ரிலேட்டட் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேலஞ்ச் டே 1லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ லக்ஷ்மி மேம் அவங்க தான் நான் புதுசாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நான் வீடியோவில் சொல்லும்போது அவங்க அதை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் வேயாக இன்னும் இப்படி பண்ணால் நல்ல இம்ப்ரூவைஸாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய வந்து ரொம்ப ஸ்வீட்டாக நிறைய டிப்ஸ் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எனக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தோன்னா இந்த நம்ம 15 டேஸ் வந்து சியா சீட்ஸ் ஜூஸ் வந்து எடுத்து நமக்கு வெயிட் லாஸ் இன்னும் எவ்வளோ எஃபெக்டிவாக கிடைக்குது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த 50 டேஸ் சேலஞ்சுக்குள்ளேயே ஜஸ்ட் ஒரு 15 டேஸ் சியா சீட்ஸ் 15 நாள் அதை குடிச்சு நமக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சேலஞ்சுக்குள்ளே சேலஞ்ச் வந்து பேசியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த ஜூஸே வந்துட்டு எந்த மாதிரி எடுத்துக்கிட்டா ரொம்ப பெனிஃபிட் அதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மேம் வந்து ஸ்வீட்டாக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது உங்கள் கூடயே ஷேர் பண்ணலாம், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து தோணுச்சு. ஸோ நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன், அந்த ஜூஸில் வந்துட்டு நல்லா ஒரு 1/2 hour வந்து அந்த சியா சீட்ஸை வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஜூஸ்க்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி லெமன் அண்ட் ஹனி வந்து மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற அந்த வாட்டர் வந்து வார்ம் வாட்டரை வந்து எடுத்துக்க சொன்னாங்க மேம். யூஸ்ஃபுல்லாக வந்து லெமன் ஹனி ரெண்டுமே வந்து வார்ம் வாட்டரில் நம்ம மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது தான் வந்து நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதை விட்டுட்டு நம்ம நார்மல் வாட்டரில் நம்ம அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து வெயிட் கெயினை தான் நமக்கு ஏற்படுத்தும். ஸோ வந்து இது சியா சீட்ஸ் ஜூஸ்லேயே வந்து வார்ம் வாட்டரில் எடுத்துக்கோங்க, நல்லா இருக்கும் ரிசல்ட், ரொம்ப பெனிஃபிட் அதில் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே தேங்க்யூ மேம். ஸோ இன்னைக்கு வந்து நான் வார்ம் வாட்டர் கலந்து தான் குடித்தேன். டேஸ்ட்டுமே கொஞ்சம் நல்லா இருந்தது. நார்மல் வாட்டர் குடிக்கும்போது வார்ம் வாட்டர் மிக்ஸ் பண்ணும்போது டேஸ்ட் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல், ரெண்டே கம்பேர் பண்ணும்போது நல்லா இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மேம். ஸோ நான் இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு அதை பற்றி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் ரிசல்ட் பார்த்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் சொல்லலாம். கண்டிப்பாக நானும் புது புது விஷயங்கள் ஒவ்வொரு நாள் தெரிஞ்சுக்கிறதுல தான் ஆர்வமாக இருக்கேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு மேம் நீங்கள் ஷேர் பண்ணது. அப்புறம் ஜஸ்ட் சியா சீட்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இப்போ வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து எடுத்துக்கிறதா சொன்னாங்க. ஃப்ளாக்ஸ் சீட்ஸை வந்து பவுடராக பண்ணிவிட்டு அந்த பவுடரை வந்து வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. யூஸ்வலாக இந்த சீட் வெரைட்டிஸ்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ சன்ஃப்ளவர் சீட்ஸ், குக்கும்பர் சீட்ஸ், பம்கின் சீட்ஸு, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், சியா சீட்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம வெயிட் லாஸ் டைமில் எடுத்துக்கலாம். ஸோ வந்து ஒரு அளவோடு எடுத்துக்கணும். எல்லாமேனா ஒரே நாளில் மொத்தமாக எல்லாமே எடுத்துடக்கூடாது. ஸோ எதுவுமே வந்து பார்த்து அளவோட இவ்வளோ நம்ம எடுத்துக்கிட்டால் நமக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, நமக்கு ஃபுல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு எந்த சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் வந்து நம்ம பண்ண முடியும். யூஸ்வலாக இந்த சியா சீட்ஸில் பார்த்தோன்னா ஃபைபர் ரொம்ப நிறையா இருக்குது, நமக்கு வயிறுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அது வந்து நம்ம சாப்பிடும்போது நல்லா தண்ணியில் ஊறிட்டு நல்லா வந்து ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுதா. ஸோ நம்ம பொறுமையாக டைம் எடுத்து நம்ம மெதுவாக குடிக்கும்போது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஃபுல் பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு அப்படியே வந்து கிடைக்குது. ஸோ அது வந்து குடிச்சதுக்கப்புறம் எனக்கே டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுது. வயிறுக்கு நல்லா கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப நேரம் வந்து அந்த பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இதனால் சாப்பிடணும் அப்படின்றத கிரேவிங்ஸ் இல்லாமல் நம்ம ஒரு மாதிரி வயிறு ஃபில்லாக இருக்க மாதிரியே அந்த ஒரு ஃபீலை கொடுக்கறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா சாப்பிடணும் அப்படின்ற ஒரு கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இந்த 3 days
டேஸில் நான் இந்த ஜூஸ் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் நோட் பண்ண விஷயம் இதுதான். ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு இந்த ரிசல்ட் வந்து எந்த அளவுக்கு நம்ம வெயிட் லாஸை வந்து இது ஸ்பீடப் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன இந்த சீட்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு என்ன சீட் அவைலபிளாக இருக்கோ, உங்களுக்கு எது ஒத்துக்குதோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சீட்ஸை வந்து நீங்கள் உங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியில் வந்து ஆட் பண்ண ட்ரை பண்ணுங்க. முக்கியமான விஷயம் டிஸ்க்ளைமர்னே வச்சுக்கோங்க. ஸோ எதுவுமே ஓவர் ஈட் பண்ணிடக்கூடாது. அளவு தெரிஞ்சு இந்த அளவு வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக சாப்பிட ஆரம்பிங்க நீங்கள் எது சாப்பிட்டாலும். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஜஸ்ட் வெயிட் லாஸ் பண்ணுறது மட்டும் நம்ம கோல் கிடையாது. அது ஹெல்த்தியான வேல இருக்கணும். நம்ம வெயிட் லாஸ் பண்ணதால சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் வந்துடக்கூடாது. அதுலேயும் நம்ம முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தோன்னா நம்ம கேரட் ஆயில் ரெசிபி ஒன்று ஷேர் பண்ணியிருந்தோம். நல்லா ஸ்கின் மசாஜுக்கு வந்து நல்லா ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்றுக்கு ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அதே ஆயில் வந்து மேம் வந்து கொஞ்சம் ப்ரொப்போர்ஷன் மாற்றி அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அதுவுமே அந்த ரெசிபியும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா நம்ம வந்து கேரட் வந்து ஜஸ்ட் வெறுமனே கோகனட் ஆயில் மட்டும் எடுத்துக்கிட்டோம். அவங்க எந்த மாதிரி எடுத்துப்பாங்கன்னா 2:1:1 அந்த ரேஷியோவில் எடுத்துப்பாங்களா. ஆனால் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 2 ஸ்பூன் கோகனட் ஆயில் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் அண்ட் 1 ஸ்பூன் ஆல்மண்ட் ஆயில். ஸோ இந்த 3 ஆயில் மிக்ஸ் பண்ணி அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சேம் மெத்தட் தான். கோகனட் ஆயிலில் அந்த நம்ம திருகுன கேரட் போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு அது நல்லா ஓரளவுக்கு கேரட்டில் உள்ள எசன்ஸ்லாம் இறங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் அந்த ஆலிவ் ஆயிலும் ஆல்மண்ட் ஆயிலையும் அதில் போட்டு ஃபியூ செகண்ட்ஸ் சிம்மில் வச்சு அதை அப்படியே நம்ம இறக்கி வச்சுட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா அதை ஃபில்ட்ரு பண்ணி நல்ல ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாதக்கணக்கில் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். நெக்ஸ்ட் டைம் நான் இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் இந்த ப்ரொபோர்ஷனில் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் இந்த ஆயில் வந்து ஒரு நாளைக்கு 1 டைம் அப்ளை பண்ணாவே நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க ஸ்கின் வந்து மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் வரைக்கும் கூட யூஸ் பண்ணுறதா ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து யூஸ்வலாக நார்மல் கோகனட் ஆயிலே நமக்கு வந்து ரொம்ப வந்து நல்லது தான். நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கும். ஸோ அது கூட நம்ம எக்ஸ்ட்ரா இந்த விஷயம்லாம் ஆட் பண்ணும்போது நம்மளோட இந்த ப்ராப்ளம்ஸ்க்குலாம் வந்துட்டு நல்ல ஸ்கின் பிரைட்டன் பண்ணி கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆன்டி ஏஜிங் ப்ராப்ளம்ஸ் அதுக்கெலாம் வந்து இது நல்ல ஒரு சொல்யூஷன் வந்து கொடுக்குது. ஸோ முடிஞ்சளவு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்ல வந்து ஒரு ரிசல்ட் இருக்கும். இன்னைக்கு நம்ம பேசின விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ எனக்கு தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கலாம். இன்னும் பெட்டராக நீங்கள் பண்ணியிருக்கலாம். ஸோ நம்ம பண்ணுற விஷயங்களே இன்னும் பெட்டராக இன்னும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண முடியும் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி சஜஷன்ஸ் ரிவ்யூஸ் எல்லாமே நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். ஸோ அது வந்து என்ன நான் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறதுக்கு என்னோட வீடியோஸ் இன்னும் பெட்டர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெய்லி கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ டெய்லி ஆஃப்டர்நூன் சேலஞ்ச் வீடியோஸ் வந்துட்டே இருக்குது. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நேற்றுக்கு நான் என்னென்ன ஃபுட்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற கிளிப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Day 3 சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு 15 டேஸ்க்கு இது சூப்பராக நமக்கு வந்து குடிக்கலாம். ஸோ ஆக்சுவலி வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு 2 டேஸ் வந்து நார்மல் வாட்டர் தான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு மேம் வந்துட்டு எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. ஆக்சுவலி நம்ம ஹனி லெமனில் ஆட் பண்ணுறதுனால வார்ம் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஹனி வந்து வார்ம் வாட்டரில் பண்ணும்போது தான் வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் வார்ம் வாட்டர் தான் போட்டிருக்கேன். ஸோ டேஸ்ட் டிஃப்ரென்ஸே கொஞ்சம் நல்லாயிருக்கும். வார்ம் வாட்டர் போடும்போது குடிக்கவே நல்லாயிருக்கு. ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தோன்னா பச்சை பயிர் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வேக வச்சு எடுத்துகிட்டு லைட்டாக வந்து ஆனியன் அண்ட் ஒரு காஞ்ச மிளகா போட்டு தாளித்து எடுத்துக்கிட்டேன். நான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. அந்த தாளிப்பு ஸ்மெல்லுக்கு லைட்டாக தான் ஆயில் போட்டுக்கிட்டேன். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு. அப்புறம் பாதாம் மார்னிங் எழுந்ததுமே எப்போ சியா சீட்ஸ் ஜூஸ் வந்து குடிச்சிட்டேன். இப்போ வந்து பாதாம் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்மளோட பச்சை பயிரும் வந்து 1 கப் அளவுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 100 கிராம் இருக்கும் எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி நல்ல ஒரு ஃபில்லிங்கான ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் தான். ஸோ ஒரு இருக்கிற 15 டேஸை சூப்பராக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக வந்து ஃபோக்கஸ்டாக வந்து எல்லாமே பண்ண போகிறேன். ஸோ இப்போ போய் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வரேன்.
இன்றைக்கி லஞ்சுக்கு வந்துட்டு தக்காளி சாதம் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். ஸோ கொஞ்சமாக தக்காளி சாதம், அதில் நிறைய கேரட் அண்ட் பீன்ஸ்லாம் வந்து போட்டிருந்தேன். அப்புறம் பேபி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருந்தேன். சும்மா ஒரு 4-5 பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக வந்து மாம்பழம் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி என்னோட லஞ்சு. முடிஞ்சளவு வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது வெஜிடபிள்ஸ் நிறைய ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரைஸ் போர்ஷன் கம்மியாகவே எடுக்கும்போது வயிறுக்கு ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். டின்னருக்கு பார்த்தோம் அப்படின்னா சப்பாத்தி அண்டு மட்டன் லிவரில் கிரேவி தான் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு 6 o'clock வந்துட்டு நான் இன்றைக்கி என்னோடய டின்னர் வந்து முடிச்சிட்டேன். நிறையா மட்டன் லிவர் வந்து எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து நமக்கு அயன் கண்டென்ட் ரொம்ப நிறையா இருக்கும். ஹெல்தியான டின்னர்.